எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து ஒரு கலப்பு சாதம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ், பூண்டு மிளகு சாதம். செம்ம டெலிஷியஸாக இருக்கும். இது வந்து நிறைய ஸ்பைசியான சைட் டிஷ்க்கு சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெயில் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இதோட இந்த முழு மிளகையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் முந்திரி சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை. ரொம்ப பொரியணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக ஆனாலே போதும். அப்புறம் பூண்டும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேன். பூண்டு தான் மெயின் இன்க்ரீடியன்ட் இல்லைங்களா, ஸோ நிறைய சேர்த்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிக்கிட்டேன். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க இது. கடகடன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா டப்புன்னு முடிஞ்சிடும். ரொம்ப டைமே எடுத்துக்காது. வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ண விடணும். அடுத்தது வந்து சாதம் சேர்க்க போகிறேன். சாதம் சேர்த்துட்டு அதில் கொத்தமல்லி தூவிக்கிறேன். அப்புறம் தேவையான உப்பு. அப்புறம் முக்கியமான இன்க்ரீடியண்ட் மிளகு பொடி, அது சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பெருங்காயம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கணும். மிளகு வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சோண்டு மிளகு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். சூப்பராக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் சூப்பராக இருக்கும். இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் இதை சேர்த்துக்கிறேன். அவ்வளவே தான். ரொம்ப ஈஸியான பூண்டு மிளகு சாதம் தயாராகிடுச்சு. அவ்வளோதாங்க, சுவையான பூண்டு மிளகு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதோட நான் வந்து பொட்டேட்டோ ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷன் பாரில் போடுறேன். வீடியோவோட கடைசியிலையும் போடுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு வந்து நான்வெஜ் 65 அந்த மாதிரி காம்பினேஷன் கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.